ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சோலில் இருக்க நம்சாங்கால் ஹானாக் வில்லேஜ் போகலாம். ஸோ அங்கே வந்துட்டு கொரியாவோட ட்ரெடிஷ்னல் வீடு, பவிலியன், கார்டன்லாம் இருக்கும். ஸோ அதை போய் பார்க்க போகலாம் இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி வந்துட்டு லூனார் நியூ இயரோட முன்னாடி நாள். லூனார் நியூ இயர் வந்து 29 ஜனவரி. ஸோ 28 அதனால் எப்போயுமே கொரியாவில் வந்துட்டு லூனார் நியூ இயர்க்கும் ஜூசாவுக்கும் நிறையா லீவ் இருக்கும். ஸோ அதனால் முக்கால்வாசி ஜனங்கள் வந்துட்டு அவங்களோட ஹோம் டவுன் போயிடுவாங்க. ஸோ அதனால தான் நம்ம ஸ்ட்ரீட்டில் கூட நிறையா கூட்டம் ஜாஸ்தி இருக்காது, காலியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்தாச்சு. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் நடந்து போகணும். லைக் ஒரு 400 மீட்டர்ஸ் அவ்வளோதான். நம்ம கொரியாவில் வந்துட்டு பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் எடுக்கிறோன்னா கொஞ்சம் தூரம் நடக்கிறது எப்போயுமே இருக்கும். ஏன்னா பஸ் ஸ்டாப்புக்கு நடந்து போகிறது, சியாச்சோல் சப்வே ஸ்டேஷன் நடந்து போகிறது, இந்த மாதிரி. உள்ள என்ட்ரி ஆனால் இங்கேருந்து நம்சான் டவர் தெரியுது. ஸோ நம்சான் டவரும் சோலில் ஒரு ஒன் ஆஃப் த ஃபேமஸ் டூரிஸ்ட் ஸ்பாட். ஸோ கொரியாவில் வந்துட்டு லூனார் நியூ இயர் அப்போ ஒரு ட்ரெடிஷ்னல் கேம்ஸ் விளையாடுறாங்க. ஸோ அது எல்லாமே வந்துட்டு என்னோடய காலேஜில் லாஸ்ட் வீக் ஃப்ரைடே வந்துட்டு எங்களுக்கு விளையாட சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதில் வந்துட்டு ஒரு கேம் நாம் எப்போயுமே வந்துட்டு அந்த கல்லை வச்சு விளையாடுவோம் இல்லையா, சுங்கரக்கா. அது பேர் எக்ஸாக்ட் பேர் தெரியல, சுங்கரக்கா தான் நினைக்கிறேன். ஸோ அந்த கேம் எக்ஸாக்ட் சேம் கேம் வந்துட்டு இவங்களும் விளையாடுறாங்க. இங்கே வந்துட்டு ஸ்குவிட் கேமில் கூட அது இருந்தது. ஸோ ஸ்குவிட் கேம் சீசன் 2 பார்த்துருந்திங்கன்னா அந்த கேம் செட்டில் இருக்கும். ஸோ உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு பீரியாடிக் நீங்கள் ட்ராமாஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா இந்த மாதிரி பில்டிங்ஸ் நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி இடங்களில் வந்துட்டு ராணி தங்குற மாதிரி, ஸோ அவங்களோட வீடு இந்த மாதிரி செட்டப் தான் இருக்கும். ஸோ உள்ளே அலோடு இல்லை, வெளியே மட்டும் பார்க்குறதுக்கு வச்சுருந்தாங்க. ஸோ கொரியாவில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே சீசன் தான். இங்கே 4 சீசன்ஸ் இருக்குது: சம்மர், ஆட்டம், வின்டர், அப்புறம் ஸ்ப்ரிங். இப்போ வந்துட்டு நான் ஆட்டமும் அப்புறம் வின்டரும் பார்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ப்ரிங்க்கு ரொம்ப வெயிட்டிங், ஏன்னா செரி ப்ளாசம் பார்க்கணுன்ட்டு. அது கிளியராக டிஃப்ரென்ஷியேட் ஆகும் ஒரு சீசனுமே கிளியராக. லைக் ஆட்டம் சீசனில் லீவ்ஸ்லாம் வந்துட்டு ப்ரௌன் மட்டும் இல்லை, க்ரீன், எல்லோ இந்த கலரில் இருக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ பெரிய பார்க்குக்கெலாம் போய் மவுண்டெயின், இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய மவுண்டெயின்ஸ் இருக்கும். ஸோ ஒரு சின்ன சின்ன மவுண்டெயின்ஸை ட்ரெக் பண்ணி போய் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ அப்படியே நம்ம நடந்து போனால் இந்த மாதிரி சேம் இந்த மாதிரி சின்ன சின்ன பில்டிங்ஸாக இருந்தது. ஒரு பில்டிங்கில் சில கேம்ஸ் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படியே வெளியே வந்தால் ஒரு சின்ன கார்டன். அங்கே பார்த்திங்கன்னா ஒரு குட்டி பாண்ட் இருந்தது. அது கூட அந்த வாட்டர்லாம் மேலே வந்துட்டு ஃப்ரீஸ் ஆகிருந்தது. ஸோ ஸ்னோ விழும்போது இந்த மாதிரி இடங்கள் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ கொரியா வந்துட்டு வின்டரில் எப்படி இருக்கும், ஸ்னோ விழுகிறப்ப எப்படி இருக்குங்கிறது அவங்களும் பார்க்கட்டும். கூடவே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க, அது ரொம்பவே எனக்கு என்கரேஜிங்காக இருக்கும் இன்னும் நிறையா வீடியோஸ் போடுறதுக்காக. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.